முடி கொத்து கொத்தா கொட்டுதுன்னு சொல்லி கவலைப்படுறீங்களா? ஹேர் ஃபால் பத்தி நான் போட்ட வீடியோஸ் வந்து பார்த்துட்டீங்கன்னா எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ் வந்திருந்தது. அதுல வந்து ஒரு சிலர் வந்து எனக்கு டேண்ட்ரஃப் இருக்கு அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. ஒரு சிலர் வந்து எனக்கு தைராய்டு இருக்கு மேம், என்ன பண்றது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பொதுவா டேண்ட்ரஃப் எதனால வருதுன்னு பார்த்துட்டீங்கன்னா, ஹேர் வந்து நீங்க கிளீனா வச்சுக்கல, இல்ல நல்ல நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்துக்கல அப்படின்னா இந்த ரெண்டு ரீசன்னால தான் உங்களுக்கு டேண்ட்ரஃப் வரும். ஸோ ஆல்டர்னேட்டிவ் டேஸ்ல வந்து ப்ராப்பரான ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணுங்க. டேண்ட்ரஃப் சரியாகிற வரைக்கும் ஆயில் அப்ளை பண்ணாதீங்க. எனக்கு ஒரு பொண்ணு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, மேம் எனக்கு தைராய்டு இல்ல, பட் ஆனால் டேண்ட்ரஃப் மட்டும் இருக்கு மேம், ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது, எப்படியாவது எனக்கு சரி பண்ணி கொடுங்க மேம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நான் அப்படியாமா உங்களுக்கு வந்து நீங்க என்ன ஷாம்பு யூஸ் பண்றீங்க, எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை வாஷ் பண்ணுவீங்கன்னு கேட்கும்போது அவங்க ஒரு பிராண்ட் சொல்றாங்க. அப்போ நான் சொல்றேன், இல்லைங்க இது கொஞ்சம் கெமிக்கல் அதிகமா இருக்கு, நீங்க இதுக்கு பதிலாக இந்த ஷாம்பு யூஸ் பண்ணுங்க அப்படின்னு. ஐயோ இல்ல மேம், எங்க வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க, அம்மாலாம் இதுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. இப்படி இருந்தா நான் என்ன பண்றது? ஸோ ஒரு ப்ராப்ளம் கேட்குறீங்க, சொல்யூஷன் நம்ம சொல்லும் போது அதை நான் கேட்கவும் மாட்டேன் அப்படின்னா எப்படி ப்ராப்ளம் இருந்து ரெடி ஆகும் உங்களுக்கு? உண்மையாலுமே நீங்க டேண்ட்ரஃப் ரெடி ஆகணும்னு நினைச்சீங்கன்னா டேண்ட்ரஃப்னு கமெண்ட் பண்ணுங்க. தைராய்டுனால உங்களுக்கு ஹேர் ஃபால் இருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோ நான் போடுறேன், என் பேஜை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோ.